ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வந்து சரி சேனல்ஸ் வந்து எழுதலாம் பார்க்குறதுனா உங்களுக்கு இந்தியன் கார் டிரைவிங் ட்ரைனிங் வீடியோக்குள்ள ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா கேம் வால்யூமை நம்ம வந்து குறைச்சி விட்றலாம். அப்போ தான் என் வாய்ஸ் கொஞ்சம் உங்களுக்கு கேட்கும். ஆக்சுவலி இந்த கேமில் நீங்கள் கஷ்டப்பட்டு காசு சம்பாதிக்கணும். அண்ட் அதுவே நான் சொல்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா யூ கேன் கெட் மோர் மணி ஈஸிலி. அண்ட் இது ஒரு சீட் கோடு தான், சின்ன சீட்டு தான். என்னதுன்னா இங்கே ரைட் சைடு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல ஏகப்பட்ட காசு என்கிட்ட இருக்கும். கிட்டத்தட்ட 1 கோடி ரூபா என்கிட்ட இருக்கும். எல்லா காருமே நான் வாங்கிட்டேன். ஒரு கார் விட்டு வைக்கல, எல்லா காருமே நான் வாங்கிட்டேன். கடைசி கார் வந்து 20,000 ரூபா. 20,000 ரூபா காரும் வாங்கியாச்சு. இன்னும் என்கிட்ட காசு இருக்குது. அந்தளவு காராக வாங்கி வச்சுருக்கேன். ஆக்சுவலி இதுக்கு ஒரு சின்ன சீட்டு தான். அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களை நான் இப்போ சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் கொஞ்ச நேரம் நான் அந்த வீடியோ கடைசியில் சொல்கிறேன் அந்த சீட்டை. அதுக்கு முன்னாடி உள்ளே போயிட்டு நல்லா ஒரு ரவுண்ட் அடிப்போம். இந்த செட்டிங்கை மறந்துட்டேன். இதில் வீல் சேஞ்ச், ஃப்ளாகு வீல் சைஸ். ஓகே, அதெல்லாம் ஓகேடா. ஃப்ளாக்னா ஏன் வரலன்னு தெரில. ஃப்ளாக் வேணால் ஒருத்தர் போட்டுருக்கோம். ஃபுல் ப்ளூ வச்சுக்கலாம். எங்கள் ஸ்டேட்டு தமிழ்நாடு. எல்லா வண்டியும் ஓட்டி பார்ப்போம். எல்லா வண்டினா கொஞ்சம் செலக்ட் பண்ண வண்டியே செமையாக ஓட்டி பார்க்கலாம். செமையாக இருக்குல்ல அந்த வண்டி. ஃபுல் ஆஃப் ரோடிக்குமா. கிட்டத்தட்ட குழி மாதிரி இருக்குது. விழுந்துட்டேன் உள்ள. அந்த மலை மேலே தான் அடிச்சு போகலாம். எதுக்குடா வண்டியை ஓட்டி இறங்கினேன் முஸ்பலே. எங்கடா போச்சு வண்டி? எங்கே தானே இருக்குது. எனக்கு ஒயில் தான் வேணும். சில செட்டிங் ஒன்றுன்னு சொன்னோம்ல. கியர் வந்து வேண்டாம். டே ஒன்லி. கண்ட்ரோல்ஸில் ஸ்டேரிங் வச்சுக்கலாம். ஏன்னா எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும், ஸ்டேரிங் தான். இப்போ நம்ம வேறு கார் ஓட்டலாம். ஃபார்ச்சுனர் ஓட்டலாமா? ஃபார்ச்சுனர் ஓட்டுவோம். அப்புறம் 2 ரேஸ் கார் வச்சுருக்கேன், அதை ஓட்டிட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சூப்பராக வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சூப்பராக இருக்குது. இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா கூட திருப்பி பண்ணவங்களும் ஒரே டெவலப்பர் தான். ஆக்சுவலாக இந்த கேம் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம இந்தியன் பைக் டிரைவிங் ட்ரைனிங்கே வந்துச்சு. ஆப்போசிட் போய் முட்டியாச்சு. யாரா நீ வண்டி ஓட்டி இறங்குடா. அம்மா வண்டிக்குள்ளே வந்து பண்ணிட்டுருக்கான். செமையாக இருக்குது.
பாய். சாரி அடுத்த வண்டிக்கு போயிடலாம். ஆக்சுவலி இன்றைக்கி இந்த வீடியோவுக்கு அப்புறம் அதாவது இந்த வீடியோ ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒரு 2-3 ஷார்ட்ஸ் தான் வந்திருக்கும். இந்த காரில் நான் சொன்னது இந்த கார் தான். ஓட்டி பார்ப்போம். இந்த கார் வீடியோ ஸ்டார்டிங்கில் நான் வந்து வச்சுருப்பேன். சரி, அடுத்த கார் போகலாம். இதுதான் அடுத்த காரு. லாம்போர்கினின்னு தான் நினைக்கிறேன். எஸ், ஐ திங்க் இட்ஸ் a லாம்போர்கினி. எனக்கு தெரிந்த அளவு எஸ், இது லாம்போர்கினி தான். ஃபெராரியா லாம்போர்கினியா? ஒரு எனக்கே மறந்துட்டேன். ஐ திங்க் இது ஃபெராரின்னு தான் நினைக்கிறேன். ஆமாம், இது ஃபெராரி தான். கன்ஃபார்ம் இது ஃபெராரி தான். சினிமேட்டிக் வியூ இருக்குது. அப்படியே சினிமேட்டிக் வியூ சூப்பராக இருக்குது. அப்படியே வண்டி இறக்குறோம். இதுதான் சினிமேட்டிக் வியூ. John बच्चा मोरा टिप्पीड़े John 247 इसका में John बच्चा मोरा टिप्पीड़े ஆக்சுவலி இப்போ நம்ம அந்த சீட் கோடை பார்த்துடலாமா? அந்த சீட் கோடு என்னென்னா, இந்த நம்பர் பிளேட்டு வைக்கிற இடத்துல நீங்கள் கேப்ஸில், எல்லாமே கேப்ஸில் ஆல் ஜிபி அந்த அண்டர்ஸ்கோர் ரோஹித் அதை வந்து அடிச்சிருங்க. ரோஹித் எல்லாமே கேப்ஸில் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு அடிச்சுட்டு உடனே வந்துடாது. உங்களுக்கு கொஞ்ச நேரம் உள்ளே போய் நீங்கள் வந்து சுற்றுனீங்கன்னா கன்ஃபார்ம் வந்துடும். ஐ ப்ராமிஸ், ஐ கேரண்டி. வரலாம் கேளுங்க, நான் உங்களுக்கு கேரண்டி இது கன்ஃபார்ம் வரும். கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை இன்னும் அழுப்புங்க. பாய். ஸோ நீங்கள் பார்த்து வச்சுட்டிங்கன்னா அவங்கள
ஸோ பை காய்ஸ்.